தனலட்சுமி. நான் வந்து 2005 தியாகத்தில் தையல் யூனிட்டுக்காக வந்து சேர்ந்தேன். 2007 நான் வந்து கலைக்குழு நிகழ்ச்சி ஆரம்பித்தோம். அந்த இதில் எனக்கு டான்ஸ் நல்லா வரும். நான் மட்டும் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரி பிள்ளைங்க கற்றுக்கிறணுன்னு நான் ஆசைப்பட்டேன். அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்தேன். இப்போ வந்து வாய் பேச முடியாதவங்களுக்கு வந்து காது கேட்காது. அப்போ அவங்களுக்கு வந்து மோனாக்ட் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்தேன். ரெண்டாவது இன்னொன்று கண்ணு தெரியாதவங்க அவங்களாம் பாட்டு பாடுவாங்க, ட்ராமா பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ நான் சொல்லி கொடுத்தேன். அவங்க இந்த இதெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டாங்க. அப்படி கற்றுக்கணும் போது சென்னையில் நாங்கள் வந்து ட்ராமா, பாட்டு, டான்ஸு இந்த மாதிரியில் நாங்கள் போய் சென்னையில் பண்ணோம். அப்போ பண்ணப்போ எங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் மில்லில் வந்து 400 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எங்களுடைய தனித்திறமைகளை காமிக்கிறதுக்காக நாங்கள் வந்து டான்ஸு இந்த மாதிரி ஆடி காமிக்கணும் அப்படின்றதுனால எல்லாத்தையும் கூப்பிட்டு போனோம். அவங்களுக்கு நற்பண்புகளை பற்றி சொன்னோம். ட்ராமாலேயே அந்த நற்பண்பை பற்றி அவங்களுக்கு சொன்னோம். அப்போ அவங்க வந்து அதை அவங்க பார்த்தாங்க. எங்களை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. எங்களுக்கு அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இதோடு மட்டும் விடாமல் இனி அடுத்த பிள்ளைங்க வர்றப்ப எங்களோட தனித்திறமை அவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் ஆர்வத்தோடு இருக்கோம். இனிமேல் இந்த கலை நிகழ்ச்சி நான் எப்பயும் நடந்துகிட்டே இருக்கோம். எங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு தான் இருப்போம். என் பெயர் சி. ஆசை ஐயம்மாள், மிஸ்ஸஸ் ஆசை ஐயம்மாள். நான் மதுரை மாடக்குளத்தை சார்ந்தவள். நான் 2010ஆம் ஆண்டு நான் தியாகத்திற்கு சென்றடைந்தேன். அப்போது நான் வீட்டுக்குள்ளே சென்றிருந்தபோது, நான் தியாகத்தை வந்து அடைந்தபோது 3 சக்கர வண்டி வாகனத்தை பெற்றுக்கொண்டு நான் எல்லா இடத்திற்கும் சென்று கொண்டு போய் வந்திருந்தேன். பிறகு ட்ரெயின் பாஸை பெற்றுக்கொண்டு சென்னை அளவு போய் வந்தேன். என்னுடைய பேச்சு திறமையினால் நான் சென்னை அருகே போய் வந்து என்னைய மாதிரி பிள்ளைகள் வந்து வீட்டுக்குள்ளே இருந்த பிள்ளைகளை வெளியில் வந்து நல்லா நீங்கள் எல்லாம் யாருக்கும் பயப்படக்கூடாது, கூச்சத்தன்மை ஏற்படக்கூடாது, நீங்களும் வந்து வெளி உலகத்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் புகட்டினேன். அதன் மூலம் சில பேர் வந்து இப்போ மாற்றுத்திறனாளிகள் நிறையா வந்து அரசாங்கத்தின் மூலம் வண்டி வாங்கி அவர்களும் என்னுடைய மாதிரி தைரியமாக எங்கே வேண்டாலும் சென்று கொண்டிருக்கார்கள். அப்போது நான் பறவைக்கு சென்றிருந்தேன். அங்கே 400 மாணவ மாணவிகள் இருந்தார்கள். அப்போது சில பேர் ஹாஸ்டலில் நான் தங்க முடியாது, என்னால் நான் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்போது தியாகத்தில் இருந்து எங்கள் மேடம் சொன்னாங்க, நீ தைரியமாக பேசுவ, உன்னைய பார்த்து அங்கே உள்ள ஹாஸ்டல் பிள்ளைங்க எல்லாம் இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் போட்டணும் அப்படின்னு சொல்லவட்டியும் நான் வந்து நான் தன்னம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குது அப்படின்ற ஒரு நாடகத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தேன். அந்த நாடகத்தின் மூலம் அவங்களுக்கு நான் தவழும் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அவர்கள் மீது தவழ்ந்து என்னுடைய கூச்சத்தன்மையை போக்கி நான் இந்தந்த மாதிரி சென்றடைகிறேன், இப்படியெல்லாம் சென்றடைகிறேன். எனக்கு 2 பெண் குழந்தைகள், அவர்கள் நான் வண்டியில் எடுத்து சென்று பள்ளிக்கு செல்ல வைக்கிறேன். அவர்களும் நாளைக்கு உங்களை மாதிரி படித்து உங்களை மாதிரி வேலை பார்க்கணுன்று நினைக்கிறேன். நீங்கள் எப்படி கூச்சத்தன்மையோடு இருந்தால் எப்படி இந்த ஹாஸ்டலில் வேலை செய்ய முடியும்? என்னை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் வேலை இல்லாமல் நாங்கள் அலைகிறோம். அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு தங்குற வசதி வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து நீங்கள் நல்லா பெருமை அடையணும். அக்காலை பார்த்து நீங்கள் அடுத்த முறை வரும்போது நீங்களும் ஹாஸ்டலில் இருக்க வேண்டும் என்று உங்களோட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. பறவை ஹாஸ்டலில் சில மாணவர்களை சந்தித்தேன். போகும்போது எல்லாரும் என்னை பார்த்து அழுதார்கள், அக்கா நீங்களும் இங்கே இருக்கலாம், என்னோடு இருக்கலாம் அப்படின்ட்டு. நாங்கள் ஒரு சின்ன உங்களெலாம் பார்க்க சந்திக்கணும், உங்கள்கிட்ட பேசணுன்ற காரணத்தினால தான் அங்கே வந்தோம். அன்னி ஒரு வாய்ப்பு கிடைக்கையில் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு. அதை 400 பிள்ளைகளை எங்களை பார்த்து அந்த மாதிரி இருந்ததுக்கு பெருமையடைந்து கொள்கிறேன். இப்போதும் நான் தியாகத்திற்காக எந்த ஒரு இதாக இருந்தாலும் கை வேலைக்கு வந்து எனக்கு வந்து தியாகத்தின் மூலமாக நான் எனக்கு மோட்ரு மூலமாக தையல் பயிற்சி கற்றுக்கொண்டிருந்தேன். அப்போது வந்து இப்போது வாய் பேச முடியாதவர்கள் என்னை மாதிரி மாற்றுத்திறனாளிவர்களுக்கு நான் அதை கற்றுக்கொண்டு நானும் அவர்களுக்கு இந்த மாதிரி சைகை மூலமாகவும்
வாய் பேச முடியாதவர்களுக்கு சைகை மூலமாகவும் கால் மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த தையலை பயிற்சி கொண்டு அவர்களுக்கும் சில பேருக்கு பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறேன். அதனால் என்னால் பல பேர் நன்மை அடைகிறார்கள். நான் எப்பொழுதுமே தியாகத்தில் நான் பேசுகிறத பார்த்தாவே மற்ற மாற்றுத்திறனாளியும் அக்கா மாதிரியே பேசணும் அப்படின்னு ஆசைப்படுவார்கள். அதற்காக நான் தியாகத்திற்கு நன்றி சொல்கிறேன். வணக்கம். எங்கள் வீட்டில்